ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlogனா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஒன் டே ஈவினிங் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டேவும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இது எதனால ஈவினிங் எடுத்தேன்னா ஃபுல்லாக மழை, பயங்கர மழை, மறுநாள் ஃபுல்லாக வெயில், அதனால நான் எடுத்தேன். என் செடியெல்லாம் பாருங்க, நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் ஃபுல்லாக வாடி போயிடுச்சு தண்ணி ஊற்ற முடியாமல். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன், கொஞ்சம் துளிர் வந்துட்டுருக்கு. கத்தாழை வந்து ஒன்றும் ஆகலை, ஏன்னா அது வந்து சாரல் தண்ணி மழை சாரல் பட்டதுனால அது சூப்பராக நல்லாவே வளர்ந்து இருந்துச்சு. மற்ற செடியெல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு, இப்போ பரவாயில்ல, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இந்த கார்னரில் திரும்பி வந்து சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் காற்றுல பறந்து பறந்து போயிடுது. நாங்களும் இந்த சைடு அட்டை பாக்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் அதில் ஸ்டே பண்ணியிருக்கு. இந்த பக்கமும் புதுசாக கட்டிகிட்டு இருக்கு, எதுக்குன்னு தெரியல, பார்ப்போம். நான் ஈவினிங் வெளில வந்தோடனே பட்டுவும் பால்கனி வந்துட்டாங்க. பிக்ஸியும் வந்துடுவா. அவளுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பால்கனி தான். அவள் அப்படியே மேலே உட்காந்துருப்பா, செவுத்து மேலே உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்பா. அவளுக்கு இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டுற அந்த பில்லெல்லாம் கொண்டு வந்து போட்டோன்னா அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுவா பிக்ஸி. அன்னைக்கு ஈவினிங் அதான் நான் கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது பட்டு தூங்கிட்டு இருந்தா. நான் வந்து மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுலான்னு ஃபஸ்ட்டு பெட்ஷீட் நிறைய இருந்துச்சு, 4 பெட்ஷீட் இருந்தது, அதை மிஷினில் போட்டேன். துணி வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் நான் பேக்கில் வேற பாப்பா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கையில் துவைக்க வேண்டியது தனியாக இருந்துச்சு. ஸோ வெயில் நல்லா அடிச்சுதுங்க, அதனால் ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டேன், துவைச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே ஒருத்தவங்களை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. மேலே வந்து அந்த ஃபேன் கிட்ட புறா நிற்கிது, அதை போய் இவ பிடிக்க போகிறாளாம். ஆனால் அவளால் பிடிக்க முடியாது, கிரில் இருக்குது. எப்போதுமே அப்படி தான், புறா ஒன்றும் பண்ண மாட்டா, அவள் கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டா. ஆனால் அவளுக்கு வந்து அதை அட்டாக் பண்ணணுன்ற மாதிரி அந்த ஒரு தாட்டு. இப்போ ஏறிட்டாலும் எப்படி இறங்குவேன்னு தெரிலன்ட்டு திணறுவா, ஆனால் இறங்கிடுவா. இது மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கா. அது வித்தியாசமாக பாருங்கள், அந்த சவுண்டு கேட்டுக்கூடாது, அப்படியே அலர்ட்டாகவே இருப்பாங்க மேடம் எப்பொழுதும் புறா சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா. வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். மொதல் நாள் ஈவினிங் தான் அந்த மலையோடதை நான் கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே இது மார்னிங் 7 o'clock என்னமோ நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள். ட்ரெஸ்ஸும் நிறைய இருந்ததுனால சரி பிளான் பண்ணி நம்ம துவைச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பாப்பா ட்ரெஸ் வந்து நிறைய இந்த ஒயிட்டு உள்ள மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக வச்சுட்டு, சாயம் இல்லாத மாதிரி உள்ளது அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். அப்போ தான் துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் வந்து சாயம் எறியும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுருந்தேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிக்ஸி என்ன பண்ணிட்டா, நாங்கள் ஊருக்கு போன டைமில் வாமிட் பண்ணியிருப்பா போல். செகண்ட் ரூமில் ஒரு பெட் இருக்கும் அதில். ஸோ நான் வீட்டெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அங்கே பெட்டெல்லாம் சும்மா ஃபுல்லாக மெஸ்ஸியாக கிடந்தது. பட்டுவும் அதுக்குள்ளே வந்து எழுந்து வந்துட்டா தூங்கி. நான் பெட்ஷீட்டை காய வச்சுட்டு பேஸ்கெட்டில் இருந்த துணியையும் மிஷினில் போட்டுட்டு கூட்டுறதுக்குள்ளே பட்டு எழுந்து வந்துட்டாங்க. ஆதியா எழுந்து வந்துட்டா. எழுந்து வந்தோடனே எங்கள் பெட்டில் உட்கார வச்சுருந்தேன். எவ்வளோ பெட்டில் கிடக்கு பாருங்கள், ஃபுல்லாக கட்டப்பை அது இதுன்னு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுது பிக்ஸி வந்து கட்டிலில் வாமிட் பண்ணி பாயில் வச்சுருந்துருக்கா. ஸோ ரொம்ப இதாகிடுச்சு. சரின்னு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி பாயெல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டேன். பெட்ஷீட்டும் துணி எல்லாம் ஓடி முடிஞ்சிச்சு, அது எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். ஸோ அப்படியே பாப்பாவையும் குளிக்க வச்சிடலாம். குளிக்க வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் அந்த பாய் எல்லாமே வாஷ் பண்ண போட்டேன். கார் கவர் வேறு கட்டிலில் போட்டிருந்தோம், அதுவுமே அழுக்காயிடுச்சு. ஸோ அதுவும் வாஷ் பண்ணணுன்னு வச்சுட்டேன். இந்த பெட்டில் தான் அவள் பண்ணி வச்சுருந்தா. ஸோ ஆல்ரெடி மெஸ்ஸியாக இருந்துச்சா, இப்போ எல்லாம் பாருங்கள் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ க்ளீன் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். பாயையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பாப்பா துணி வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கலான்னா அதையும் ரெஸ்ட் ரூமில் கொண்டு போய் போட்டுட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணலான்னு அதை அப்படியே வச்சுட்டேன். பட்டு வந்து குளிக்க வச்சிடலாம். குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு லஞ்ச் எல்லாம் சமைச்சிட்டு தான் நான் வந்து துவைக்கிற வேலை பண்ண முடியும். ஸோ அவளை நல்லா ஜாலியாக கொஞ்ச நேரம் குளிக்க வச்சுட்டு டப்பில் உட்கார வச்சு விளையாட விட்டேன். விளையாண்டதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். பால் தோசைன்னு சொல்லி சின்ன சின்னதாக ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவா விரும்பி. ஸோ அவளுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். எனக்கும் ஒரே ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ் வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டு புடலங்காய் இருக்குல்லையா, அதில் கூட்டு பருப்பெல்லாம் போட்டு கூட்டு செஞ்சு வச்சுட்டேன். இதுதான் சாப்பாடு. காய் நிறைய சாப்பிட்டுட்டு ரைஸ் கம்மியாக சாப்பிட்டுக்கலான் இருக்கோம் நானே ஹஸ்பண்ட், அதனால நிறைய வச்சுருக்கேன் காய் வந்து. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் நான் வந்து துணி வந்து ஃபுல்லாக பாப்பாவோடது துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் வேலை எனக்கு மெயினாக. ஸோ அதனால் பாய் துணி எல்லாமே துவைச்சேன். 1 hour கிட்ட ஆச்சு. நான் ஒரு நிமிஷம் கூட பேசல, ஆனால் 1 hour கிட்ட ஆச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா துணி துவைச்சிருக்கேன். எல்லாம் காய வச்சிட்டேன் பாருங்கள். அந்த ஹேங்கிங் கிளிப்பு போட்டதுலேயும் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது.
எல்லாமே பாப்பா ட்ரெஸ் தான். கிட்டத்தட்ட 20 ட்ரெஸ்ஸு கிட்டையாவது இருக்கும். அவ்வளோ ட்ரெஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் துவைச்சிட்டு எல்லாம் காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் ஆச்சு. சரி காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. காஃபி குடித்தோம். நானும் என் ஹஸ்பண்டும். பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்டேன். அப்புறமா நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் வேலையும் இருந்தது, வெளியில் போக வேண்டிய வேலை. ஸோ அதையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். பட்டு சமத்தா என் கூட முன்னாடி, இப்போல்லாம் கொஞ்சம் நான் முன்னாடி தான் உட்கார்றேன். அவளும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கா. ஸோ நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு இருக்கும்போது என்ன வேலை பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து காருக்கு வந்து நம்பர் பிளேட்டு இருக்கும் இல்லையா, அதோட பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டோம். அது தொங்கிட்டே இருந்துச்சா, ஸோ அதை வந்து மாட்டிடலான்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடித்தோம். அப்போ அது பண்ணும்போதே ஒரு பைக் இருந்தது, ஸ்கூட்டி இருந்துங்க. அதில் நான் வந்து பாப்பா உட்கார வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். விளையாடும் போது திரும்பி வேலை முடிச்சோன்னே நான் கூப்பிட்றேன், வரவே மாட்டேன்டா. ரொம்ப அடம் பண்ணிட்டு இல்லை நான் வரல அப்படின்னு நான் தூக்குறேன், அதுக்கும் வரல. சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிட்டு, காரு மூவ் ஆகுது பாருங்க, பார்த்தாலே தெரியும். பாய் சொல்கிறா அவள். நாங்கள் வேணாமா, காரில் ஏறிட்டு அம்மா அப்பா வேணாமானா வேணாம் அப்படின்றா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஓடி போய் கூப்பிட்றோம் வரமாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தூக்கிட்டு ஓடியாந்துட்டாங்க. ஏன்னா பயம், பிள்ளைய விட்டுட்டு வரமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் பயப்படாமல் அவள் பாட்டு உட்கார்ந்துருக்கா. மேலே 3 இருக்கிறத பார்த்துட்டு 3 கை காமிச்சிட்டே இருந்தா. ஸோ நம்பர் பிளேட் வேலையை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்தோம்னா ஏர்டெல் ஷோரூம் வந்தோம். எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணோம். அது என்னமோ ரீசார்ஜ் ஆகலை, ஆனால் அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஷோரூம்க்கே போய் கேட்போன்ட்டு அப்புறம் அவங்க இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பார்சல் வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பார்சல்னால் நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் வீட்டுக்கு வரணும். பட் அவங்க வந்து கொடுக்கல. இது ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. சரி நம்ம அங்கே தானே போகிறோம், அப்படியே வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அந்த பார்சல் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், கண்ணாடியில் பார்த்தா தெரியும். அது என்ன பார்சல்ன்றதை நான் வீட்டுக்கு போயிட்டு டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். வேணுன்றவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ரோட்டு கடைக்கு தான் வந்தோம். எனக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பசியாறுன்ற கடை இது முடிச்சூர் ரோட்டில் இருக்குது, இல்லை மன்னிவாக்கம் ரோட்டில் இருக்குது. நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து எங்கள் ஊருக்காரர் தானா. அந்த கடை ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆகுதா. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் புரோட்டா சாப்பிட்டேன், என் ஹஸ்பண்டும் அதான் சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து போகிற வழியில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் போக சொல்லிட்டேன். அவர் எப்படா இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே சீட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டா. என் ஹஸ்பண்ட் இறங்கினோன்னே அவள் போய் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டா. அவங்க ரிட்டர்ன் வராங்கன்னு சொன்னால் டப்புன்னு இங்கே ஜம்ப் ஆகிடுவா. வராங்கன்னொன்னே என்னமோ அடிக்க போகிற மாதிரி பயந்துட்டு ஓடியாந்துருவா. நான் அதை ஜாலியாக பண்ணி அவளை கொண்டு வந்துடுவேன். அப்படியே படுத்துக்கிட்டா பாருங்க. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவள் அழகாக என்கிட்ட வந்துட்டா. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போகும்போது நாங்கள்லாம் திங்ஸ் எடுத்துக்கிட்ட பார்த்து பட்டு ஏதாவது கேட்பா. ஸோ அவகிட்ட நான் பழத்தோடு கொடுத்தேன்னா பழம் பேகு கொடுத்தேன். அது தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறா பாருங்கள். ஆனால் அவளுக்கு வேணும், ஏதாவது பேகு தூக்கிட்டு வரணும்னு அவளுக்கு ஆசை. அப்புறம் அதை நான் வாங்கிட்டு அவள்கிட்ட கையில் வாட்டர் பாட்டிலே நான் கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் ஏதாவது லிஃப்ட்டில் கொண்டு போய் வச்சோன்னா அவளும் அந்த பொருளை கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுக்கு லிஃப்ட்டில் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், ஆனால் அவள் லிஃப்ட்டில் போகணுன்னு சொன்னதுனால நான் கூப்பிட்டு போனேன். அப்புறம் அந்த பாட்டில் எவ்வளோ அழகாக கீழே வச்சுருக்கா பாருங்க. ஏதோ பெரிய லக்கேஜுன்னு நினச்சிட்டு நாங்கள் வைக்கிற மாதிரி அவளும் வச்சுட்டு கூட எடுத்துகிட்டு ஓடி வந்தா. டோர் திறக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஸ்லைடில் விளாட்ணுன்னு பாட்டில் கீழே வச்சுட்டு ஏறி விளாட ஆரம்பித்தா. ஸோ எப்படியோ மல்லிக்கட்டி அவளை உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன் நான். ஸோ ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா, இதுதான் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். என்னென்னா மஸ்கிட்டோ நெட்டுங்க. இது வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்னு சொல்வேன். நாங்கள் இதுக்கு முன்னாடியே மஸ்கிட்டோ நெட்டு யூஸ் பண்ணோம். அது என்னென்னா 4 பக்கம் கட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து வால் ஸ்டிக்கர் வச்சு பண்ணோம். அது எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துச்சு, செவுத்தில் இருக்க பட்டியோடு பிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ அது எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் இது புதுசாக ஆர்டர் பண்ணோம். இது வந்து நம்ம கட்டெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பெட்டு கீழே அந்த ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக்கில். நம்ம மாட்டி விட்டோன்னா அழகாக நின்றுக்குதுங்க. 2 சைட்லேயுமே ஜிப் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் தான். உள்ளுக்குள்ளேயும் ஜிப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, வெளியாலேயும் ஜிப் ஓப்பன் பண்ணலாம். அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம மாட்டிக்கலாம். இந்த அமௌண்ட்டு என்னென்னா 700 ருபீஸ். இது அதுக்கான ஒர்த்தான ப்ராடக்ட்டு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இங்கே கொசு ரொம்ப அதிகங்க. பாப்பா அதனால் தூங்கவே மாட்டேறா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறா. அதனால் சரி இது வாங்கிடலாம் அப்படின்னு இது மாட்டினதுலேருந்து கொசு கடி இல்லாமல் பாப்பா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறா.
ஸோ நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவள் ரொம்ப ஜாலியாகிட்டு ஏதோ குட்டி வீடு நினச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் படுக்கலான்னு ரெடி ஆகிடுச்சு. நான் என்னென்னா நான் இன்றைக்கி வந்து ஹாலில் தான் படுக்க போகிறேன். பட்டுவும் அவங்க டேடாவும் தான் ரூமில் படுக்க போகிறாங்க. ஏன்னா நான் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணுறேங்க. நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தனி வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். ஏன்னா பட்டு வந்து 2 years ஆக போகுது. ஸோ அவாய்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.